திமுக துணை பொதுச் செயலர் கனிமொழி திருப்பரங்குன்றம் திமுக வேட்பாளர் கிருத்திகா தங்கபாண்டியனை ஆதரித்து பரப்புரை செய்து வருகிறார். பார்க்கலாம். இந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் இந்த 1000 ரூபாய் 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மக்களை தேடி மருத்துவம் கிட்டத்தட்ட 2 கோடி பயனாளிகளுக்கு மேல் வீடு தேடி மருத்துவத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கக்கூடிய பெருமை நம்முடைய ஆட்சிக்கு இருக்கிறது. முதல்வர் மருந்தகங்கள், கலைஞர் கனவு இல்லத்தின் வழியாக 2 லட்சம் வீடுகளை நாம் கட்டி தந்திருக்கிறோம். சொல்றாங்க திமுக ஆட்சி கோயிலுக்கு எதிரான, இந்துக்களுக்கு எதிரான ஆட்சி. திமுக ஆட்சியில தான் கிட்டத்தட்ட 4000 கோயிலுக்கு மேல குடமுழுக்கு செய்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி. 7000 கிட்டத்தட்ட 7500 ஏக்கர் கோயில் நிலங்களை மீட்டெடுத்திருக்கக்கூடிய ஆட்சி. கோயிலுக்கு போறோம் நாங்க, நம்பிக்கையாளர்கள் நாங்க தான் இந்து மதத்தை காப்பாற்ற போறவங்க அப்படின்னு சொன்னவங்க மீட்டு எடுக்காத நிலத்தை மீட்டு எடுத்திருக்கக்கூடிய, கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை மீட்டெடுத்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. தாயுமானவர் திட்டத்தின் வழியாக 20 லட்சம் முதியவர்களுக்கு மேல், மாற்றுத்திறனாளிகளுக்கு மேல் அவங்க வீட்டுல போய் ரேஷன் பொருட்களை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. தோழி விடுதிகள், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வெளியூர்ல போய் படிக்கும் போதோ வேலைக்கு போகும் போதோ அவங்க பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக தோழி விடுதிகளை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இப்படி எத்தனையோ சாதனைகள் ஒவ்வொரு நாளும் நாம் செய்து தந்திருக்கக்கூடிய சாதனைகளை சொல்லிக்கொண்டே போக முடியும். ஆனா எதிரணியில இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி நேத்து ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டிருக்காரு. என்ன பார்த்து சங்கின்னு சொல்றீங்களே, எப்படி நீங்க என்ன போய் சங்கின்னு சொல்ல முடியும்? நீங்க கூட பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்தீங்க, அதனால நான் மட்டும் எப்படி அந்த குற்றத்திற்கு ஆளாவேன் என்று கேட்கிறார். நான் ஒன்றை இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்திருந்தது. தலைவர் கலைஞர் அவர்கள் பிஜேபியோடு, வாஜ்பாய் அவர்களோடு கூட்டணி வைத்திருந்தார்கள். ஆனால் காமன் மினிமம் புரோகிராம், குறைந்தபட்ச பொது செயல் திட்டம் என்று ஒன்றை உருவாக்கி இஸ்லாமிய மக்களுக்கு, சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக எதையும் செய்யக்கூடாது என்று அவர்களிடம் திட்டவட்டமாக தெரிவித்து அந்த காமன் மினிமம் புரோகிராம எழுதி வாங்கி அதை தேர்தல் அறிக்கையாக, அந்த தேர்தல் அறிக்கையில பிஜேபியோட தேர்தல் அறிக்கையில அது அங்கே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய திமுக துணை பொதுச் செயலர் கனிமொழி திருப்பரங்குன்றம் திமுக வேட்பாளர் கிருத்திகா தங்கபாண்டியனை ஆதரித்து பரப்புரை செய்து வருகிறார். திமுக அரசு நிறைவேற்றிய திட்டங்கள் குறித்து அவர் கூறி வாக்கு சேகரிக்கிறார்.